Hey guys, welcome back to our channel Craft with Deshna. நான் உங்களோட தேஷ்னா பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்ப்போமா. நான் அடிக்கடி இந்த மாதிரி ஃபேஸ் கேம் போடுவேன். இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்ப்பேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் சின்ன குழந்தைங்களோ இல்லை வந்து நிறைய டிராயிங்ஸ்லாம் வரைவாங்களா, அந்த டிராயிங்ஸை வந்து நம்ம டிஷர்ட்லேயே பிரிண்ட் பண்ண ஒரு ஹேக் பார்த்தேன் ஷார்ட்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்வேன். அது இன்னைக்கு ரீலா இல்லை ரியலா, அது உண்மையா இல்லை பொய்யான்னு தான் இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பொருள் தேவை. அது என்னன்னு தான் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டிஷர்ட் இருக்கு. இதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிப்பேன். பார்ப்போம் அப்படின்னு வச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா இதுதான் ஃப்ரண்ட்டு. ஈஸி பையில் வாங்கினது பார்த்துக்கோங்க. இது இப்படியே ஒரு பிளெயின் டிஷர்ட். இதில் தான் இது வந்து பிளெயின் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் டிஷர்ட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிராயிங்ஸ் தேவை. ஏன்னா நம்ம எதை ஒட்ட போகிறோமோ அதுதான் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் நான் வந்து பேண்டா வரைஞ்சேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஓரளவுக்கு நல்லா வரல. அதான் அவகேடோ வரைஞ்சிருக்கேன். நீங்களே பார்த்துக்கோங்க. டிராயிங் தெரியுதா? இது வந்து நான் இந்த டிஸ்பிளேல வச்சிருப்பேன். அதே நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணி வரைஞ்சிக்கலாம், இல்லை உங்க விருப்பம். நான் வந்து பேண்டா தான் வரையலான்னு இருந்தேன். பட் பேண்டா எனக்கு அவ்வளோக்கு ஒழுங்கா வரல. கொஞ்சம் மூஞ்சி மட்டும் உப்பிக்கிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து அவக்கேடவே வந்துச்சு. அவக்கேடை சொல்லக்கூடாது, ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. நானே ஒரு தாட்டை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது என்னன்னு உங்களுக்கு தெரியல, இருங்க காமிக்கிறேன். இந்த மாவு இதெல்லாம் செஞ்சா அந்த மேல இதை வச்சு மூடுவாங்க. இந்த இப்படி இந்த பவுல் அப்படி மூடுவாங்க. அதுக்கு இல்லை வேற எதாச்சும் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நமக்கு தேவை. இது ஏன்னு நான் லேட்டரா சொல்றேன். இது அப்படி உங்க வீட்டில் இது இல்லைன்னா நீங்க கேரி பேக், தின்னான கேரி பேக் உங்க வீட்டில் இருக்கும்ல, அது கூட நீங்க எடுத்துக்கலாம். லாஸ்டா பட்டர் ஷீட். இது பார்க்க நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கலாம், ஆனால் மேலே தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் செம்ம வலுவலுன்னு பட்டர் மேலே தேய்ச்ச மாதிரி இருக்கும். அதாவது பேர் பட்டர் ஷீட் போல. பட்டர் வச்சிருக்காங்க, இல்லை சி பட்டர் வச்சுருக்காங்கன்னு பண்ண சொல்லுங்க. பட்டர் ஷீட் இது. அப்படி இல்லைன்னா நீங்கள் லேபிள்லாம், நீங்கள் ஸ்கூல் படிக்கிறவங்களா இல்லை அப்படின்னா லேபிள்லாம் இருக்குல்ல, அது பிரித்து ஒரு தின்னான ஒரு கவர் இருக்கும், அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த 3 பொருள் தான் நமக்கு தேவை. அண்ட் மெயின் திங் சிசர்ஸ். அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் வந்து சிசர்ஸ் தான் தேடினேன், ஆனால் சிசர்ஸ் கிடைக்கல. ஆனால் இது போல கட்டர் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நான் வந்து ஸ்டெப் எல்லாமே அப்படியே சொன்னேன். அண்ட் மெயின் திங் நமக்கு இது இல்லைன்னா பண்ணவே முடியாது. இதுக்கும் ஒரு வழி இருக்கு. நான் வந்து அயன் பாக்ஸ் எடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுடு தண்ணியை எடுத்து ஒரு சுடு தண்ணியை ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து மேலே அயன் பண்ணால் கூட உங்களுக்கு வரும். எல்லாத்துக்குமே அல்டர்னேட்டிவாக ஒன்று இருக்குது. பட் நம்ம அதோட திங்ஸை வச்சே பண்ணிக்கலாம். முதல் விஷயம் இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் பெட்ஷீட்டை தான் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணி ஒரு பெட்ஷீட் போட்டுக்கிறேன், இல்லை ஒரு பெட் ஸ்ப்ரெட் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த குளிருக்குலாம் போட்டுருக்காங்க, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவசரத்துக்கு எனக்கு இதுதான் கிடச்சிச்சு. நான் பிளான் பண்ணல எதையுமே. பார்த்தேன், சரி நம்ம இதை ட்ரை பண்ணுவோமேன்ட்டு தான் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அயன் பண்ணுறதுக்கு டேரெக்டாக எதுவுமே பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நமக்கு சிம்பிள் திங்ஸ் தான். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கட்டரை வச்சு இதை கட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆல்டர்னேட்டிவாக அழகாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள்.
டடா! எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அழகா ஷேப்பா கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் நான் ஓன் டிராயிங் பண்ணி வச்சிருக்கேன். அடிக்கடி போர் அடிச்சா பண்ணுவேன். ஓகே. நம்ம கிடைச்சிடுச்சு. இப்பதான் மேட்டரே. இப்ப என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் டைட்டா ஏன்னு தெரியல. ரொம்ப ஒட்டுது. இல்ல மெயின் திங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அத பண்ணலன்னா டோட்டலுமே ஸ்பாயில் ஆயிடும். நான் இத வந்து கட் பண்ணிக்கிறேன். எத கட் பண்றேன்னே தெரியாம கட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கண்ணாமண்ணான்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். இத விரிக்கணும். ஸோ இது வேற கம்மு மாரி ஒட்டிக்குது கைஸ். இது கொஞ்சம் கிழிஞ்சிட்டு வந்துருச்சு. எனக்கே பிடிக்கல. அதனால நம்ம புதுசாவே எடுத்துப்போம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட் ஆயிடுச்சு. இப்பதான் மெயின் மேட்ரே. இந்த ஷீட்டை இப்படி வச்சுக்கணும். நான் பண்றது வந்து பாருங்க. இப்படி வச்சுட்டு இத அப்படியே ஃபோல்டு பண்ணி இது ஷேப்புக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கணும். என்னால முடியல. நான் போய் கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்துடுறேன். கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்துட்டேனே. கதவை சாதிப்போம். கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்து அழகா லேயரா கட்டணும். ஃபுல்லா க்ளோஸா இருக்க மாதிரி கட்டணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த மாதிரி தான் லேயரா இருக்கும். இப்போ திறந்தீங்கன்னு வைங்க. திறக்க வேணாம். திருப்பி என்னால் ஒட்டலாம் முடியாது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸை ஃப்ளக் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ட்ரை பண்ணுறதாவே இல்லை. சரி இருக்கட்டும், கொஞ்சம் நாள் கழிச்சு ட்ரை பண்ணிக்கலாம்னு நினச்சேன். திடீர்னு என்னமோ அதை ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. இது வந்து நம்ம கிளாத்துனால நான் வந்து சும்மா சில்க் உள்ளன்ல வச்சுக்கிறேன். இதில் வச்சுக்கிறேன். உள்ளன் யானும் கிடையாது. இங்கே ரெட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நான் கீழே வச்சுக்கிறேன் அதை. இந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு ட்ரை பண்ண ரொம்பவே பிடிக்கும். பட் அலுப்புத்தனத்தால் ட்ரை பண்ணதில்லை. இதுதான் பட்டர் ஷீட். அவ்வளோ பெருசு தேவையில்லை. எதுக்கு இருக்கட்டும் தான் நான் அவ்வளோ பெருசு எடுப்பேன். இது ரெண்டுத்தோட வேலை ஓவர். நானே ட்ரை தான் பண்ணேன். கடவுளே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. போட்டுக்கேன். அந்த டிஷர்ட் நம்மளே பண்ணதை நம்மளே போடும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும். டிஷர்ட் கொஞ்சம் திருப்பி போட்டேன்னு நினைக்கிறேன். இது மட்டும் சக்ஸஸ் ஆனிச்சு நம்ம ஒரு கடை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சும்மா சொல்லிக்க வேண்டியதான். ஓகே. டுட்டோரியல் இதானான்னு எனக்கு தெரியல. நானே என்ன தானு ஏதோ பண்ணிட்டேன். ஓகே. இப்போ அந்த அவகாடோ ஸ்டிக்கரை இங்கே வச்சுட்டு இது ஓகே ஆனிச்சுன்னா நம்ம சுற்றி ஹார்ட்லாம் கூட பறக்க விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இதை அயன் பண்ண போகிறோம். எனக்கே பயமா இருக்கு. சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 மினிட் இருந்துக்கோங்க. கடைசியில் பார்த்தா முக்கிய முடிச்சுங்க பாருங்க. அந்த பேப்பரோ இந்த பேப்பரை ஒட்டிக்கிச்சு. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமோ இங்கே பாருங்க. அங்கேயும் இங்கேயும் ஒட்டிக்கிச்சு. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேமேன்னு யோசிச்சேன். இது வந்து பேப்பரா இருக்கனால டக்குன்னு ஒட்டிக்கிச்சு. இதுல நம்ம போய் ஆயிலி பேப்பரா எடுத்துட்டு வரும். இது நிஜ பட்டர் ஷீட் இல்லை போல. இதுவும் ஏதோ ஒரு ஷீட். இது வச்சு ஒட்டு நம்புவோம். கரெக்டாக இதை ப்ளேஸ் பண்ணிட்டு மேலே இப்படி வச்சுட்டேன். வச்சுட்டு இதோடய வச்சு விட்டுடும். கடவுளே. நம்ம அட மறுபடியும் இதில் தான் ஒட்டுது கைஸ். நம்ம ஒரு வேளை நல்லா அயன் பண்ணலையோ.
இது மட்டும் ஒழுங்கா வந்துருச்சுன்னா கடையெல்லாம் போடலான்னு கனவெல்லாம் கண்டு வச்சிடலாம். கடைசியில் வேணா பிரிச்சுக்க. திருப்பி இதோட தாங்க சொட்டுது. இதோட ஒட்டுது. இதை பாருங்க. ஒரு வேளை மேல உள்ள இந்த ஷீட்டை மட்டும் எடுத்துருவோம். வீல உள்ள அதை மட்டும் வச்சுட்டு மேல உள்ள இதை மட்டும் ஒரு மாதிரி பிச்சிருவோம். பின்னாடி மட்டும் அந்த ஷீட் இருக்க மாதிரி இப்போ வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். வச்சு ஒட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒட்டுற மாதிரியே தெரியல. ஒட்டுதுன்னு நினைக்கல. சரி, அந்த பேப்பரே வேணாம். வெறும் இது வச்சு பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இது ரீல் தான் நினைக்கிறேன். சுடுது வேற. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இது கரெக்டானு எனக்கு தெரியல, பார்ப்போம். ஆன் போட்டு தேய்ன்னு தேய்க்கிறேன். வருதா பாருங்க. ஆக்சுவலி அப்போ இது ஃபேக்கு தான் போல. நம்ம இன்னும் ஒரு அட்டம்ப்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாங்க. வெயிட் பண்ணுங்க. வெட்டிக்கு ஹீட்டாக இருக்கனால நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை எடுத்துட்டு வெயிட் அ மினிட் ஒரு லேயர் மட்டும் ஒட்டி பார்ப்போம். இது வேற வரமாட்டேங்குது. இது வேற ஒழுங்கா வரமாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு எடுத்தா திருப்பியும் உள்ளதுல போய் கொஞ்சம் மித்துன்னு தான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பேப்பர் அதே மேலே இப்படி பண்ணி பார்ப்போம். நேரில் தான் ஒட்டுது, பார்ப்போம் நம்ம. அட என்ன ஒட்டிக்கிச்சா? இல்லைங்க, கடைசியில் டிஷர்ட் அயன் பண்ணதான் மிச்சம். இது ரியலி எனக்கு ஒழுங்கா வரலையா இல்லை இது ஃபேக்கான்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபேக்கு தான்.